இப்போ வந்து ஆண்களோட வேலையை வந்து நிறைய பேர் வேல்யூ பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் கொஞ்சமா தெரியும். ஆனா வீட்டுல இருக்க பெண்களுக்கு வந்து அதோட ஒரு பெரிய ஒரு வேலை இருக்கு இந்த பண்ணை ஏறுறதுல. அந்த பண்ணை ஏறி அவங்க பதனி கொடுக்குறாங்கல்ல, அது உடனே காய்ச்சணும், இல்லாட்டி ஃபர்மெண்ட் ஆயிரும். ஃபர்மெண்ட் உப்பு பேர் என்ன, புளிச்சு போயிடுச்சுன்னா ஃபுல்லா வேஸ்ட் ஆயிரும். அப்போ உடனே அதை காய்ச்சறதுக்கு அவங்கதான் வந்து ஒரு பெரிய வேலை பண்றாங்க. ஆண்கள் வந்து ஒரு சைட்ல பெரிய வேலை பண்றப்ப இவங்க வந்து அந்த அடுப்பு அடுப்பு ரெடி பண்றதா இருக்கட்டும், ஒரு பெரிய வானோல் மாதிரி இருக்கும். அழகா போட்டோஸ் எல்லாமே நம்ம போடலாம். ஸோ அதுல வந்து பதனியை கொட்டி காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப பதமா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட சிந்திரும். எக்ஸ்ட்ராவா பதனி வந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி சிந்திரும். அப்போ வந்து கரெக்டா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். கரெக்டான பதத்துல வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பபிள்ஸ் வரும். ரொம்ப ஹீட்டான ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு சின்ன குடிசையில ஒரு ரொம்பவே டஃப்பான ஒரு ஸ்பேஸ்ல தான் அவங்க இருப்பாங்க. அது அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா வரப்போ ஆமணக்கு விதைகள், கேஸ்டர் விதைகள் கொஞ்சம் போட்டு அதை கன்சாலிடேட் பண்ணி அதை வந்து சின்ன சின்ன கொட்டாங்குச்சிகள் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல ஊத்தி அதை அந்த ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க ரஃபா. ஒரு கொட்டாங்குச்சியும் ஒரு 100 கிராம் அந்த மாதிரி வந்து ரஃபா அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதை ஆற வச்சோம்னா அப்படிதான் வந்து பதனி கிடைக்கும். இதுல அபர்ணா அக்கா வந்து அந்த புக்ல ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங்கா இருக்கும். அவங்க அந்த பதனி காய்ச்சிட்டு இருக்கப்ப அந்த கொஞ்சம் லிக்விடா இருக்க டைம்ல எடுத்து கொஞ்சம் கொடுத்தாங்களாம் அக்காக்கு. அதை டேஸ்ட் பண்றப்போ இனிப்பு தெரிஞ்சது, ஆனா அந்த லேபரை பாக்குறப்ப எனக்கு அது கசப்பா தெரிஞ்சது அப்படின்ற ஒரு